ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ கணக்கண்ணும் கலங்கள் ஃபேம் 2 பேரும் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜ் அப்டேட் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாரு நம்ம ஹீரோ. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவுமே உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்டோட மேரேஜ் டேட் வந்து பார்த்துலாம். இவங்க வந்து லவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு பிஃபோர் டே தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாங் வீடியோ ஷேர் பண்ணி கீழே கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து ஆக்டர் கீர்த்தன் சுபாஷ் இருக்காங்க இல்லையா, கணக்கண்ணும் கலங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துருக்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இவங்க 3 பேருமே கணக்கண்ணும் கலங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு தங்க விளக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரைட் டு பி அண்ட் த பிரைட் மெய்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு லெட் த வெட்டிங் பெல் ஸ்டார்ட் ஹியர் வி கோ 30 days to go அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுமே லவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சங்கீதாவுமே இதை ரீஷேரும் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்களுக்கு இன்னும் 30 நாளில் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுதான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அஃபிஷியலாக நமக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. பட் அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த 30 days இருக்குன்னு சொன்னார் இல்லையா, மேபி சங்கீதா அண்ட் நம்ம அரவிந்த் சேஜ் இவங்களோட மேரேஜ்க்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தை மாதத்தில் மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மேரேஜ் தை மாதமாக இருக்குமோ நான் கெஸ் பண்ண வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக. இப்போ நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா ஃபோட்டோஸ், அரவிந்த் சேஜ் அண்ட் சங்கீதா அவங்க 2 பேரும் இருக்க ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம ஹீரோ இந்த ஒரு கேப்ஷன் தான் கொடுத்துருந்தாரு. எங்கே லவ் இருக்கோ அங்கே தான் லைஃபும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதாவது இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வளர்றது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தவங்க கற்றுக்கிறது, ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் திஸ் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி இன் அவர் லைஃப் ஸ்டோரி. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டோரிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தெரியும் எனக்காக நீ இருக்க, எப்பயுமே இருப்ப எனக்காக. ஐ ரியலி டோன்ட் நோ, எனக்கு உண்மையிலே தெரியல நான் எப்போ நீங்கள் எனக்கானவன் எனக்கு முடிவு பண்ணி எனக்கே தரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் பி த எவ்ரி திங் ஃபார் யூ. நான் எப்பயுமே வந்து உனக்கானவனாக இருப்பேங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் டில் த எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு உண்மையாகவும் அந்த அன்பு வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதை பார்த்துமே கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன், அதை கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அன்பு எப்பயுமே உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்குமே மேரேஜ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட அரவிந்த் சேஜோட புது ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சங்கீதாவுமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க என்ஆர் துணைக்கு. வெயிட்டிங் டு சி ஆன் ஸ்க்ரீன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அழகான ஜோடிக்கு நம்மளோட சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வந்து நான் ஹார்ட் அப்படியே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த லைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கப்பல் இருந்தாங்கன்னா என்றைக்குமே வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நான் நம்புறேன். நீங்கள் கேப்ஷன் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.